திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர், திரைப்பட விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் இன்னைக்கு திடுதிப்புன்னு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. வேலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கையில். அவருடைய மூளையில் அப்படி திடீர்னு உதிச்சதா? என்ன நடக்கு பின்னணியில்? ஏதாவது காரண காரியங்கள் இருக்கிறதா இதுக்கு? நம்ம சொன்னோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு ஜோசியக்காரரோட பிடியில தான் விஜய் இருக்காருன்னு நம்ம சொன்னோம் தெரியுமா? அந்த ஜோசியக்கார் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணுறதுக்காண்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அதாவது இப்போ வேற கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, வேற பரிகாரங்கள் இந்த ஜோசியக்காரர்கள் பொதுவாக சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அங்கே செவ்வாயும் குருவும் அங்கே ஆளுமையில் இருக்கும். 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுமையில் இருக்கும், உச்சத்தில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷ பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகிறதுல நிறைய தடைகள் இருக்கும். ஆண்களுக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா ஈஸியாக மேட்ச் ஆயிடாது. அதனால் பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. அது குறிப்பாக இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அப்படி அந்த ஜோசியக்கார் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோயில் போக சொல்லியிருக்காரு. விஜய்க்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படிங்கிறாங்க. திருமணம் ஏதாவது பாக்குறாங்களா? திருச்செந்தூர் போற உடனேயே ஏதாவது திருமணத்துக்கு வேண்டி போறாரா? இரண்டாம் கட்ட இல்ல, 2வது திருமணம்னு ஒண்ணு நடக்க போகுது இல்ல. கூடிய சீக்கிரம் மனைவி சங்கீதாக்கு விவகாரத்து கொடுக்க போறாரு. அவருமே விவகாரத்து கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது மியூச்சுவலா 2 பேரும் பேசி முடிவு பண்ணி விவகாரத்து கொடுக்கும்போது ஈஸியா விவகாரத்து ஆயிரும். விவகாரத்து ஆச்சுன்னா அடுத்து ஒரு திருமணம் விஜய் பண்ண போறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரோட இணைய போறாருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா அது திருமணம் இணையறதுங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்காது. அதனால ஜோசியக்கார் சொல்றபடி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. இல்ல, சம்பிரதாயப்படி தானே எதுவும் நடக்கல, மற்றபடி எல்லாமே இல்ல. அது நம்ம சொல்ல முடியாது. திருமணம்னு ஒண்ணு நடக்கணும்ல. நீங்க எப்பவுமே எப்படின்னா, இந்த முதல் மனைவி இருக்காங்க, அவங்கள சட்டப்பூர்வமா விவகாரத்து பண்ற வரைக்கும் சங்கீதா தானே முதல் மனைவி. ஸோ அந்த அங்கீகாரம் இன்னைக்கு இருக்கத்தானே செய்யுது. இப்ப விஜய் மனைவி யாரு? சங்கீதா தானே. ஸோ அது விவகாரத்து பண்ணாதானே விஜய் முன்னாள் மனைவிங்கிற அந்தஸ்துக்கு அவங்க வருவாங்க. ஸோ அடுத்து ஒரு திருமணம் பண்ணணும்ல. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எது நடந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது. எது நடந்து முடிஞ்சிருந்தாலும் இனிமே நடக்க போறது ஒரு சுபகாரியமா இருக்க போறதுனால அதுக்கு செவ்வாய் தோஷத்தை கழிக்கணுங்கிறதுக்காண்டி போக சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த அரசியல்வாதிகள் அதாவது ஒரு பவர் சென்டரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயில் போக சொல்லுவாங்க. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒரு மாதிரி ஒரு வீரம், ஒரு ஆண்மை, ஒரு மக்களை கட்டி ஆளக்கூடிய அந்த பவர் எல்லாமே ஒரு ஆட்சி புரியிற பவர்னு வச்சுக்கோங்களேன். அது அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த வைப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இன்னொரு நம்பிக்கை. ஏற்கனவே அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வைப்ல எல்லாரும் போயிட்டு, அது அந்த வைப்ல இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது பாத்தீங்கன்னா கச்சேரி, தளபதி கச்சேரின்னு பாடிட்டு இருக்காங்க. அது விட்டுருங்க. ஸோ இவருக்கே வைப் வேணும்ல. இப்ப இவருக்கே ஆள போறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆள போறது எப்படி சொல்றது, ஆள போனா தமிழ அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இவரே அந்த வைப் மூடுக்கு வரணுங்கிறதுனால அந்த ஜோசியர் தான் எல்லாமே. அந்த ஜோசியர் தான் சார். ஜோசியருடைய பிடியில தான் விஜய் இருக்காரு. ஸோ அதுக்காகவும் போயிருக்காரு, பரிகாரம் பண்றதுக்காகவும் போயிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருச்சியில அந்த வேட்பு மனு தாக்கல் பண்ண போகும்போதே வெயில்ல காத்திருந்து, ஆமா, மக்கள் எல்லாம் தெருவில் நின்றுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே தான். இவர் போற இடத்துல எல்லாம் மக்கள் தெருவுல தானே நிக்கணும். இவரை தலைவனா தேர்ந்தெடுத்தா மக்கள் தெருவுல தான் நிக்கணும். அதனால பாத்தீங்கன்னா அதுக்காண்டியும் போயிருக்காரு. ஸோ இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. அதாவது செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடி போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன பாவம் பண்ணாரு? 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அது 41 பேர் இறந்ததுக்கு இவர் தான் காரணம். சமீபத்துல கேள்விப்படுற விஷயங்கள் என்னன்னா, விஜயால தூங்க முடியலையா, சரியா சாப்பிட முடியலையா. இப்ப கொஞ்சம் இழைச்சி போயிட்டாரு பாத்தீங்களா. கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் புஷ்டிப்பா வந்தாரு. கருப்பானதாகவும் அவங்க ரசிகர்கள் வருத்தப்பட்டாங்க. கருப்பு அது எப்பவுமே அவருக்கு அழகுதான், அது வேற விஷயம். ஆனா ரசிகர்கள் கொஞ்சம் கருப்பாயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்ப சிவப்பா இருந்தாருன்னு தெரியல. ஸோ நம்ம கலரை பத்தி பேசணும்னா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்மள. அதை விட்டுருவோம். அதாவது அந்த கூட்டம், தற்கூரி கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதான் சொல்றேன்ல, மொத்தத்துல அந்த நிம்மதி இல்லாத
ஒரு வாழ்க்கை, தூக்கத்துல நிம்மதி இல்லை, கூட வந்து வீட்டில் உள்ளவங்க யாரும் இல்லை, பொண்டாட்டி இல்லை, பிள்ளைங்க இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நைட்டு தூங்குறாரு இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண ஓலம், ஒரு மரண பயம், ஒரு பீதி, ஒரு நடுக்கம், ஒரு பதட்டம் எல்லாம் விஜய்க்கு இருக்கிறதா சொல்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஏசி ரூம்ல ஃபுல்லா ஏசி வச்சு தூங்கும் போது குப்புன்னு வந்து வேர்த்து படார்னு அப்படின்னு எந்திரிக்கிறான். நெருப்பா எந்திரிச்சு அப்படியே அப்படி பார்க்கும்போது கனவு, கெட்ட கனவா வருது அவருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, கெட்ட கனவு இப்போ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு பயந்து நம்ம எந்திரிப்போம், ஒரு தடுமாற்றத்தில் எந்திரிப்போம்ல, அந்த மாதிரி எந்திரிக்கிறாராம். அப்பெல்லாம் வந்து இந்த ஜோசிகார் தான் வந்து விஜய் கையை பிடிச்சி சமாதானப்படுத்துறாரு. தம்பி கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வழி இருக்கு. 41 பேர் உங்களை நம்பி வந்தவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்காண்டி நீங்கள் வந்து அதையே நினச்சிட்டு இருக்காதுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் அதாவது வந்து எப்படி சொல்ற ரீல்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களுடைய வந்து இந்த தற்கூரிகள் போடுற ரீல்ஸ் எல்லாம் பாருங்க, நீங்களே ஒரு வைபு மூடுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஏற்கனவே பொதுக்கூட்டங்கள்ல பிரச்சாரங்கள்ல நீங்க பொய் சொல்லிட்டு இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, நீங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறது. அதாவது மக்களை நீங்க ஏமாத்தலாம், இப்போ கடவுளையும் நீங்கள் ஏமாத்திட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்ருக்காரு திருச்செந்தூருக்கு. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஸ்டென்ட்டு. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த திருச்சியில் முட்டி போட்டு போனார்ல, அப்போ அதாவது வந்து முட்டி போட்டு போகிறதுங்கிறது ஒரு பிரார்த்தனை. ஆனால் இவர் முட்டி போட்டு போனதில் இன்ஸ்டால ரீல்ஸ்ல எல்லாம் வந்து கட் பண்ணி உள்ளே போய் டீகோட் பண்ணி 2லயும் நீ பேட் போட்டிருக்காரு. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இல்ல அது பக்காவா கண்டுபிடிச்சிட்டாங்களே. 2லயும் நீ பேடு, நல்ல இருக்கிறதுலே சாஃப்ட் குஷன் நீ பேடு போட்டு, அத முட்டி எதுவுமே ஆகாது, முட்டி தேயாது, அப்படியே நீங்க அப்படியே போனீங்கன்னா கூட நடந்து போற மாதிரி இருக்கும். அப்படி வந்து நீ பேட் போட்டு தான் போய் வந்து பிரார்த்தனை பண்ணிருக்காரு. ஏசுநாதரையும் ஏமாத்திட்டாரு ஜோசப் விஜய். ஏசுநாதரையும் ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் முருகனையும் ஏமாத்துறதுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவர் ஏமாத்துற இந்த உட்டாலக்கடி கிரிகிரி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்தலாம், மக்கள் இவர் பின்னாடி போகலாம். ஆனா இவர் பண்ற வைபு மோட்ல இருப்பார் பார்த்தீங்களா, அந்த வைபை வந்து மக்கள் நம்பலாம். ஆனா வந்து கடவுள் நம்புவாரா? கடவுளை ஏமாற்ற முடியுமா? திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு. இது எல்லாமே அந்த ஜோசியக்கார் சொல்லி தான். அந்த ஜோசியக்காரை பத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான நியூஸ் சொல்லணும் அப்படின்னா, புஷிக்கு ரொம்ப வேண்டியவர். ஆமா, முதல்ல வந்து அந்த ஜோசியக்கார் வந்து புஷியை குஷிப்படுத்துறது தான் வேலையா வச்சிருந்தாரு. வேலையா வச்சிருந்தாரு. இப்ப புஷியை குஷிப்படுத்தினது போதும், நீ வந்து குஷிப்படுத்துறதுக்கு வேற ஆள் உனக்கு ரெடி பண்ணியிருக்கேன் வான்னு கூப்பிட்டு வந்து விஜய் வீட்டிலே தங்கியிருக்காரு. நம்புவீங்களா? விஜய் வீட்டுல வந்து பொண்டாட்டிக்கு இடம் இல்லை, பிள்ளைங்களுக்கு இடம் இல்லை, அம்மா அப்பாவுக்கு இடம் இல்லை, அதான் ஜோசியருக்கு இடம் இருக்கு. ஒரு நடிகைக்கு இடம் இருக்கு. ஏதாவது மலையாள ஜோசியரா என்ன? அவர் வந்து ஒரு பாண்டிச்சேரி ஜோசியர்னு சொல்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா புஷியோட ரொம்ப நெருக்கமானவர். அவர் ஜோசியரா செட்டப் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆனா அவர் என்ன சொன்னாலும் வந்து விஜய் வந்து கேட்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜயோடைய இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். 8 மாடு வச்சிருக்காரு, 8 கோலம் போடுறாங்க, 8 பெண்களை கோலம் போடுறதுக்கு வச்சிருக்காரு, இப்படிலாம் பேசியிருந்தோம்ல. இது எல்லாமே ஜோசியக்கார் சொல்லிதான். அவர் வந்து ஒரு கோடு கிழிச்சா அவர் வந்து தாண்ட மாட்டார். அதாவது உச்சி வெயில் 12 மணிக்கு நீங்க போய் உங்க மொட்டை மாடியில் தலைகீழ நிக்கணும் 1 மணி நேரம்னு சொன்னா வேர்க்க விறுவிறுக்க தலைகீழ் நிற்பார் விஜய். ஸோ அப்படி கண்ட்ரோல் அப்படின்னு பவர் சென்டர் சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த ஜோசியக்காரராக தான் இருக்க போறாரு இனிமே. அவர் சொல்றது தான் வந்து விஜய் கேட்குறாரு. அது ஜோசியக்காரராக இருந்தவர் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியல் புலனாய்வாளராக வந்துட்டார், அரசியல் விமர்சகராக வந்துட்டார். தமிழ்நாட்டு அரசியல் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவராக சொல்றாங்க. தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுறாரு. என்ன சொல்லியிருக்காரு? பேட்டியே கொடுத்துருக்காரு. அவர் 180 இடத்துல தளபதி வந்து ஜெயிப்பாரு, 150 தளபதி ஜெயிப்பாரு, தனிச்சு ஆட்சி அமைப்பாரு. ஜோலிகளை போட்டு ஜோலிகளை போட்டு அதை கண்டுபிடிச்சு சொல்றதுதானே அவரோட ஜோலி. அதனால 150 பிளேசஸ்ல வந்து தளபதி ஜெயிப்பார்னு வந்து இப்போ வைப் மோட்ல வந்து அவரும் சொல்லியிருக்காரு.